கொண்ட வேத பகுதி ஏசாயா புஸ்தகத்தின் பகுதி 6ஆம் அதிகாரம் வசனம் அதில் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயாவின் ஊழிய அழைப்பு எப்படிப்பட்டது? ஏசாயாவின் ஊழிய அழைப்பு எப்படிப்பட்டது பாருங்க. உசியா ராஜா மரணமடைந்த பின்பு ஆண்டவர் எப்படிப்பட்ட சிங்காசனத்தில் வீற்றிருந்தாராம்? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருந்தார். எந்த சிங்காசனம்? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருந்தார். அப்படி வீற்றிருக்கும் பொழுது ஆலயம் முழுவதும் வஸ்து தொங்கலால் நிறைந்திருந்தது. இப்ப இது ஆலயம் கிடையாது, இது ஒரு பிரேயர் ஹால். இது ஒரு சின்ன மீடியம் சைஸ்ல இருக்கு. சோ அப்ப பாருங்க, ஆலயம் எவ்வளவு இருக்கும்? ஆலயம் முழுவதும் ஆண்டுடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது. ஆலயம் முழுவதும் வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கு. அப்ப பாருங்க, ஏசாயா போகிறாரு, ஆலயம் முழு வஸ்திரத்தோடு நிறைஞ்சிருக்கு. 2 சேருபின் 2 சட்டையை வச்சு காலை முடியிருக்காங்க, 2 சட்டையை முடிச்சு கண்ணை மூடிருக்காங்க. 2 சட்டைகளால் பறந்து சேனைகளின் தேவனை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி ஆர்ப்பரித்துக் கொண்டே அந்த ஆல்டருக்கு முன்னாடி அப்படியே பறந்துகிட்டு இருக்கிறாங்க. சோ ஏசாயா அந்த காட்சியை தன்னுடைய முகமுகமாய் கனவுல எல்லாம் பார்க்கல, சொப்பனத்துல பார்க்கல, நேரா பார்க்கிறாரு, ஆலயத்துல பார்க்கிறாரு. அப்பொழுது புலம்புகிற அழுகிற ஆண்டோட சத்தத்தை கேட்டேன். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் சொன்னேன், இனி அனுப்புங்கப்பா, நான் இருக்கேன், என்னை அடியேனி அனுப்பும் அவன் சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, நீ. ஆனா ஆண்டவர் இப்படிதான் தெரிஞ்சு இப்படிதான் ஏசாயா கேட்பேன், அதுக்கப்புறம் அவன் ஊழியத்துக்கு எடுப்பான் அப்படிலாம் இல்ல. ஆண்டவர் ஏசாயாவை முன்குறித்து வைத்திருந்தார். எலியா